தனுசு ராசி நண்பர்களே, இந்த 2025 ஜூன் மாதம் அமைதியான நேரத்திற்கு நல்லது. ஆனால் ஆடம்பர பொருட்கள் மற்றும் தேவையற்ற பயணங்களுக்கு செலவு செய்வதை தவிர்க்கவும். மனதை அமைதிப்படுத்த வீட்டில் ஒரு சிறிய பூஜை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் தடைப்பட்ட வேலைகள் 15ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் 7ஆம் தேதிக்கு பிறகு முடிவுகளை எடுப்பதில் சில குழப்பங்களையும் தடைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். சனியின் பெயர்ச்சி காரணமாக பேசுவதற்கு முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்கள் தகவல் தொடர்புகளில் கண்ணியமாக இருங்கள், மேலும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். ஜூன் 15 முதல் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எனவே நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம். இந்த மாதம் உங்கள் திறமைகளை மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும். 22ஆம் தேதிக்கு பிறகு நண்பர்களுக்காகவும் குறுகிய பயணங்களுக்காகவும் நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவதை தவிர்க்கவும், ஏனெனில் இவை உங்களுக்கு மன அழுத்தத்தை தரும். வடிவமைப்பு மற்றும் படைப்பு வேலைகளில் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும், மேலும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்கள் மன உறுதி வலுவாக இருப்பதால் ஜூன் 15ஆம் தேதிக்குள் முக்கியமான வேலையை முடிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாகச் செயல்பட வேலையில் பொறுமையை கடைபிடிக்கவும். நீங்கள் அரசு தொடர்பான ஏதேனும் வேலையில் சிக்கிக் கொண்டிருந்தால் இப்போது அரசாங்கத்திடமிருந்து உதவி மற்றும் ஒப்பந்தங்களை பெறலாம். இந்த மாதம் ஊழியர்களின் ஆதரவை பெறுவீர்கள், இது உங்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை பெற உதவும், ஆனால் உங்கள் உழைப்பையும் அதிகரிக்கும். 20ஆம் தேதி முதல் வெளிநாட்டில் ஒரு திட்டம் சாத்தியமாகும், மேலும் வணிகத்தில் ஒரு வலுவான ஒப்பந்தமும் சாத்தியமாகும். விரும்பிய சம்பளம் மற்றும் அல்லது கமிஷனுடன் கூடிய புதிய வேலைக்கு இந்த மாதம் நல்லது. பணியிடத்தில் மன அழுத்தம் ஏற்பட்டால் நீங்கள் ஒரு புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் உங்கள் முதலாளி அல்லது மூத்த அதிகாரிகளுடனான மோதல்களை தீர்த்து கொண்டால் அது பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கும். 23ஆம் தேதிக்கு பிறகு மூத்தவர்களின் ஆதரவுடன் உங்கள் விற்பனை ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்கள் அதிகரிக்கும், மேலும் நீங்கள் புதிய திறன்களையும் கற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதம் அதிர்ஷ்டமான தேதிகள் 5, 6, 10, 11, 23 ஆகும். மாத தொடக்கத்தில் உங்கள் துணையுடன் உங்களுக்கு பதற்றம் பயமும் ஏற்படக்கூடும், எனவே கவனமாக இருங்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் நீங்கள் காதலில் விழலாம், ஆனால் இப்போது உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டாம். ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் அவர்களிடம் திருமண முன்மொழிவை செய்யலாம், அதுவரை உங்களுக்கு எதிர்மறையான முடிவுகள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். காதல் முக்கோணங்களை தவிர்க்கவும். உங்கள் துணையிடம் கடுமையான மற்றும் ஆணவமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். நீங்கள் ஒருவரை காதலித்தால் ஈர்ப்புக்கும் காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள், பின்னர் உங்கள் இதயத்தை வெளிப்படுத்துங்கள். உங்கள் துணையின் தாயுடன் வீட்டில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்தலாம். உங்கள் துணையிடமிருந்து பல வழிகளில் ஆதரவு கிடைக்கும், எனவே நீங்களும் அவர்களின் உணர்வுகளை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் துணைக்கு பணியிடத்தில் நல்ல பதவி கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் பணம் சம்பாதிக்கவும் சேமிக்கவும் கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்காகவோ அல்லது அரச விஷயங்கள் அனுபவங்களுக்காகவோ தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். மேலும் இந்த மாதம் நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தவர்களுக்காக செலவு செய்வதை தவிர்க்கவும். உங்கள் உடல்நலத்திற்காக பணம் செலவிடப்படலாம், எனவே உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதை பற்றி முன்கூட்டியே சிந்தியுங்கள். நிதி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியிருக்கலாம். இருப்பினும் இந்த மாதம் நிலம் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதற்கு நல்லது. வெளிநாட்டு வேலையிலிருந்து பணம் பெறுவீர்கள், எனவே ஒப்பந்தங்களை தாமதப்படுத்த வேண்டாம். அழகு, ஆடைகள் மற்றும் வடிவமைப்பு தொடர்பான வேலைகளிலிருந்து நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனால் புதிய ஆதாரங்களில் இருந்து சம்பாதிக்கும் விஷயத்தில் புதியவர்களை எளிதில் நம்ப வேண்டாம். மேலும் நீங்கள் உணர்ச்சிவசப்படுகிறீர்கள், எனவே கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். பெண்கள் மற்றும் எதிர்பாலினத்தவர்களிடமிருந்து ஒரு புறநிலை தூரத்தை வைத்திருங்கள் மற்றும் அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதை தவிர்க்கவும். மாணவர்கள் மற்றும் குழந்தைகள், இந்த மாதம் நண்பர்கள், ஆடம்பர பொருட்கள் மற்றும் புதிய படிப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும்.
இருப்பினும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் தோன்றுவதற்கு தன்னம்பிக்கை மற்றும் சகிப்புத்தன்மையுடன் இருப்பார்கள், மேலும் முடிவுகளில் வெற்றியை காண்பார்கள். ஆனால் 15ஆம் தேதி முதல் புதிய படிப்புகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். இவை உங்கள் நேரத்தையும் பணத்தையும் வீணாக்கக்கூடும். உங்கள் நண்பர்கள் உங்களை திசை திருப்புவதில் பங்கு வகிக்கலாம், ஆனால் அவர்களிடமோ அல்லது உங்கள் சீனியர்களிடமோ தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சுயநலமான நடத்தையையும் தவிர்க்கவும். ஒரு நல்ல கல்லூரியில் சேர வாய்ப்பு உள்ளது, எனவே அதை சாதிக்க தேவையான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். பெற்றோர்கள் தங்கள் தனுசு ராசி குழந்தைகளிடம் பொறுமையாக இருக்க வேண்டும், அவர்களை அன்புடன் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இரவு வெகுநேரம் வரை படிப்பதை தவிர்க்கவும். மேலும் படிக்க உட்காரும் முன் ஒரு கிளாஸ் தண்ணீர் உங்களுடன் வைத்திருக்கவும். மாணவர்கள் பகுதிநேர வேலையை தொடங்கலாம், கிடைத்தால். நல்ல பலன்களுக்கு உடல் உழைப்பு மற்றும் கடின உழைப்பை அதிகரிக்கவும். குடும்பத்துடன் வாக்குவாதங்கள் மற்றும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், மேலும் உங்கள் ஈகோவை கட்டுக்குள் வைத்திருங்கள். உங்கள் பெற்றோர் உங்களை ஆதரிப்பார்கள், மேலும் சொத்தில் உங்களுக்கும் பங்கு கிடைக்கும். உடன்பிறந்தவர்கள் உங்களுடன் மகிழ்ச்சியாக இல்லாததால் அவர்களால் பதட்டங்கள் ஏற்படக்கூடும். தந்தை வேலையில் சில சாதனைகளை பெறுவார், ஆனால் அவரது உடல்நிலையை கவனித்துக் கொள்வார். 15ஆம் தேதிக்கு பிறகு குடும்ப பிரச்சினைகளை தீர்க்க வீட்டில் ஒரு சிறிய விருந்து வைக்கலாம். இதற்கு பிறகு நீங்கள் நிம்மதியாக உணருவீர்கள், மேலும் பரம்பரை தொடர்பான பிரச்சினைகளும் தீர்க்கப்படும். உடல்நலம் ரீதியாக இந்த மாதம் நீங்கள் அமைதி இல்லாமல் பதற்றமாகவும் உணருவீர்கள், எனவே நல்ல ஓய்வு எடுத்து யோகா மற்றும் தியானம் செய்யுங்கள். இந்த மாதம் தலைவலி மற்றும் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. வயிறு தொந்தரவு செய்யப்படலாம், பழைய நோய்கள் தலைதூக்கலாம். நெருப்பு, எரியக்கூடிய மற்றும் மின்சார பொருட்களை கவனக்குறைவாக பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதம் வாரத்தில் ஒரு நாள் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள், சிறப்பான மாதமாக இருக்கும்.